Hey guys, கேக்குதுன்னு நினைக்கிறேன். चल रहे. Let's start. Hey guys, welcome back to our channel. ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்து இந்த கேமரா எடுத்து. எங்கே போகிறோம்? எங்க? ஓகே, பறப்போம். பக்கத்தில் தெரிகிற மலை தான் நம்ம டெஸ்டினேஷன். இங்கேருந்தே ஆஃப் ரோட் ஸ்டார்ட். ஓ ரோட் க்ளோஸ். ஓகே, நமக்கு இது இல்லைனா இன்னும் நிறைய வழி இருக்குது. ஏதோ ஒரு வழியில் போய் சேருவோம். நம்மால் பறக்கிறான் போல. ஃபுல்லாக டஸ்ட்டு. ஓகே, ஏபிஎஸ் ஆஃப் பண்ணியிருப்போம். இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பம் மண்டலம் உப்புக்குண்டா அந்த ஒரு சின்ன வில்லேஜில் தான் இது. ஸோ மேலே இந்த இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி முனீஸ்வர சுவாமி சிலை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பூஜை பண்ணுவாங்க வருஷம். அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பட் ரோடு எங்கெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியல. மலை மேலேக்கு ரேடியோ செட் கட் அவுட்ரு எல்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம வண்டியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் ரொம்ப வெறும் குட்டே இருந்தது. ஓ, இதுதான் நினைக்கிறேன். காட்டு இதுவோ தெரியலடா. சி, ரேடியோ பாக்ஸ் அங்கே தான் இருக்குது. வண்டி போகுமான்னு தெரில. இது மேலே ஒரு ஆளாக போக முடியும். ஆஹா, அதுதான். ஆ, கைஸ் இந்த ரோடை பாருங்களேன். ஸோ மேலே ஒரு ஹிட்டாச்சி வேலை செஞ்சுட்ருக்கு. என்னென்ன மொத்தம் கிரானைட் ஃபேக்ட்ரிக்காக கல் உடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வண்டி ஏற்றணுன்னு இது ஒரு சேலஞ்ச். தெரியல, எங்களால் முடியுமான்னு தெரில. ஓ, கிட்ட ஒரு 40 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஒரு நேர ரோட். மேலே போகிறதுக்கு வழி எங்கண்ணா? எட்லா? బండి పోయా మరి లేదా? మరి బాక్స్లో అంతా ఎత్తుకొని పోయింటారు. పోయి పక్కన నాడు.
ఓ మై గాడ్. పైకి ఇదే రోడ్ ఏమనుకునేసి మీరు కట్అవుట్ వేసినారు కదా, ఎట్లా పోయినారని. ఎట్లా పోయింటారు అనుకుంటా. సరే చూస్తామన్నా. ஓகே, நம்ம போகிற இடமெல்லாம் பொன் போடும்னு சொன்னேன். கண்ணி வெடி. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா ரோடு கிடையாது. ஸோ இந்த மலையை சுற்றிட்டு பக்கம் வேறு ரோடு ஒன்று இருக்கும், அந்த வழியில் போய் போங்க, இருந்தால் போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ போய் அதுவும் பார்த்துருவோம். இந்த சாங்கெல்லாம் மேலே ஓடுது. கடவுள் புண்ணியத்தில் காப்பிரைட்ஸ் வந்துடக்கூடாது. ரைட். பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது வெறும் மண். சூப்பர். அடி அடி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே இந்த குட்டை வந்து க்ளீனாக தான் இருந்தது, எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல். நடுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் குவாரின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து வேலை செஞ்சு எல்லாம் கிரானைட் ஃபேக்ட்ரி மாதிரி கல் ஒடிக்க ஆரம்பித்தாங்க. பக்கம்தான் எங்கேயோ ரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தெரியல எங்கன்னு. நடந்து போகலாமா? Whoa, 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 whoa. Whoa, 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 whoa. Oh my God. ஓ, இந்த வழியில் கண்டிப்பாக போக முடியுமான்னு தெரியல. மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஐய் 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 மச்சா மாட்டிக்கிச்சு. ஓ இரா
ஏய். ஓ ஓ மை காட், அந்த செருப்பு ஒதுக்கிண்டா ஃபஸ்ட்டு. என்ன ஒரு அட்வென்ச்சர். இன்னும் மோசமாக இருக்குது மேலே. மேலேயா? கண்டிப்பாக ஸ்லிப் ஆகும் வீலு. 10 கிலோ போட்டு உன் வண்டி இழுத்துட்டு சருன்னு இது வீல் அப்படியே ஃபுல்லாக ட்ரிஃப்ட் அடிக்குது. அதனோட வரப்பட கமா கமா. எந்த வழி? முறுக்கு நல்லா சூடாக முறுக்கு ஃபுல்லாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரா. ஏய் ஓ மை காட், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனில் தான் இருக்கும். வாவ், வாட் அ பியூட்டிஸ். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வண்டியில் எடுத்துகிட்டு மேலே வரலான்னு வந்த இடம். இங்கே வந்து வர முடியல, இந்த டெரெயினை பார்த்தாலே தெரியும் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் சுற்றிட்டு வந்தால் இன்னொரு வழி இருந்தது, அந்த வழியில் தான் வந்தோம். கொஞ்சம் பெட்டர் தான், பட் இருந்தாலும் அது ஒன்றும் ஈஸியான வே கிடையாது. ஓ பியூர் ஆஃப் ரோட். கொஞ்சம் தூரம் தான், ஒரு 300-400 மீட்டர்ஸ் தான் வரும். பட் வேறு லெவல் ஆஃப் ரோட். chill out, cheers. பிளாஸ்டிக் இப்படி போடக்கூடாது, பட் என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம ஒரு யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்த கிளிப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வண்டி எங்கே விட்டுட்டு இந்த வழியாக மேலே போகிற பக்கம் பார்ப்போம். ஓ இதிலலாம் வண்டி போகவே முடியாது, சான்ஸே இல்லை. ஓ மை காட், நடக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓகே என்னடா இதெல்லாம். Hey. Oh. Okay. இங்கே சிலைலாம் எதுவும் கிடையாது. அங்கே ஒரு கல் மேலே ஒரு ஹார்ன் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பிளாக் கலராக ஒரு சோளம் ஒன்று தெரியுது. அது உன்னால் பார்க்க முடியுது என்னன்னு தெரில. அதுதான் வருஷம் இந்த ஊர் மக்கள் வந்து மேலே ஏறி ஒரு சட்டியில் விளக்கு மாதிரி வச்சு பூஜை பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ். அதுக்காக தான் அந்த நைட் வியூ லைட், அப்புறம் இந்த லைட் சீரியல் லைட் எல்லாம் போட்டிருக்கோம். இது நைட் பார்க்குறதுக்கு உண்மையிலே வியூ வேறு லெவலில் இருந்தது. பட் இப்போது அது சான்ஸ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒயிட் கலர் வீடு தெரியுதுங்களா, அந்த வீட்டுக்கிட்ட இருந்தால் ரோட் ஸ்டார்ட், ஆஃப் ரோட். அங்கேருந்து அப்படியே வரணும், வந்து இந்த வழியில் வந்து இந்த வழியில் வரலாம். பட் அங்கே வரையும் தான் வரும் வண்டி. அங்கேருந்து அப்படியே யூட்டர்ன் போட்டு வந்து இப்போ நம்ம வந்து பைக் பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து மேலுக்கு வரணும். அந்த கல் மேலைக்கு போகிறதுக்கு வழி எப்படின்னு தெரியல.
ஏய், அது மேலே போக முடியுமா? அது மேலே போக முடியுமா? ஆ, எங்கே வழி? உள்ளந்தா? லெட்ஸ் கோ. ஓகே, ரன் ரன். ஆ, ஏடா அப்படியே ஏற்றிக்கிற? பாத்திரா. எங்கே உள்ள இதுவா? நம்மளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த ஒயர் தான். இதை ட்ராக் பண்ணிட்டு போனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓ, சிஸ்டம் மொத்தம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இங்கே தான் இருக்குது, சவுண்ட் சிஸ்டம் எல்லாம். ஓகே, எங்க எப்படா மேலுக்கு போனாங்க இவங்க? ஓ மை காட், இது உண்மையிலே வேறு லெவல் ட்ரெக்கிங். முடியுமா? இது ஒரு சந்தன மரம் கைஸ். அட பொண்ணாடா, மேலே போயிட்டுருக்கோம். ஓகே, இது மேலே போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது மேலே தாவிட்டோம். அடுத்து கை குர்றா. இது கீழே இறங்குறது எப்பட்றா? ஆ, ஓ மை காட், நீ மேலே போ. ஓகே, சாதிச்சிட்டோம். டேய், இது கீழே போகிறது எப்பட்றா? ஓ மை காட் கைஸ், முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் இங்கே பாருங்கள், பொரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆ, இதுதான் ஸ்பாட். இந்த இடத்துல தான் விளக்கு வச்சு பூஜை பண்ணுறது. ஸோ இயர்லி ஒன்ஸ் இங்கே வருவாங்க இந்த ஊர் மக்கள். எந்த ஊர்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர், அப்புறம் இது பேக் சைடில் ஒரு ஊர் இருக்குது, அப்புறம் இந்த ஏரியா. பொதுவாக விளக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள ஆயில் இருக்குது. இதில் காயின்ஸ் போடுவாங்க, அதாவது 1 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி ரூபீஸ் காயின் போட்டு விடுவாங்க. அதை இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பூஜாரி யாராவது இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி அது ஒரு ட்ரெடிஷன். ஏய் ஏய் ஏய், வாடா மேலே. பாருங்கள், இதுதான் பூஜை பண்ணுற இடம். ஓகே, இதுவாக வீட்டுக்கு போவோம். முதல்ல கீழே இறங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பூஜை பண்ணுற ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி அங்கே ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையிலே ஒன்று இருக்குது. பட் அதில் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் வருஷமாக இப்போ யாரும் வர்றதில்லை. அது என்ன காரணம் எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வ்ளாக் அந்த குட்டு மேலேக்கு போகிறப்போ பண்ணுறேன். பட் அது வந்து நடந்து தான் போகணும் கம்ப்ளீட்டாக, எந்த ஒரு வண்டி போகிறதுக்கான இடமும் கிடையாது.
அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு கட் அவுட்ரு போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வண்டியில் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து தெரியும். அது அங்கே இது ஃபுல்லாக ஆஃப் ரோடா? டேய், ஏன்டா சாப்பிட்டு சும்மா தானே கூட்டின்னு வந்து இப்படி பண்ணிக்கிறீங்க? ட்ரக்கிங்கா? ஆளை போட்டு தள்ளுறீங்க போல. ஓ மை காட். சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிட்டோம். இனி மரத்துக்கு தாவும். நான் வடிவேல் மாதிரி வெளுப்பேத்துறடா. என்னடா அப்படிக்கா? ஒரு ஹிஸ்ட்ரிக்கு தெரியுமா? இந்த ஸ்டிக்கு ஏதோ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்தேன். ஒரு ஹீரோவை யாரையா கட்டி போட்டு இந்த மாதிரி குச்சியில் அடிப்பாங்க. முள் பார்க்குறதுக்கு உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இட்ஸ் டைம் டு லீவ் திஸ் பிளேஸ். இங்கே பாருங்களேன். ஓ, இது வந்து கொக்கி மாதிரி முள். இது ஸோ ஒன்ஸ் இது நம்ம மசலுக்குள்ளே போனதுன்னா இது கண்டிப்பாக ஒடியும். சும்மா தொட்ட உடனே ஒடியுது. இது ஃபுல்லாகவே அவ்வளோதான். இதுவும் ஓகே. போகலாமா? ஓ காய்ஸ், ஒரு வழியாக பைக் கிட்ட வந்துட்டோம். அந்த கட் அவுட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். செக் 1 2 3. பார்ப்போம். டெரைனர் ரொம்ப டஃப்பாக இருக்குது. பார்ப்போம் என்னதான் நடக்குதோ. வராது ஓட்டுற விட்டுற. நீ பின்னாடி இருறா, இல்லை முன்னாடி போயிடுற. அங்கே போயிட்ட பிரச்சனை. முடியல காய்ஸ், கால் வேற கட கடன்னு அதிருது. நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஓட்ட வேண்டியதுதான். ஜெய்சிப் அங்கிள், என்னை காப்பாத்துங்க.
விட்டுறா விட்டுரு. ரிஸ்க் எடுக்காத லைஃப் எதுக்குடா நமக்கு? போயிட்டு அதை எடுத்துன்னு வா. அப்பயே நம்ம போனது வழியே காட்டுருவாங்க கைஸ். இதுதான் கைஸ் நம்ம அப்பயே வந்து நான் நினச்சி கூட பார்க்கல வண்டி ஏறும். கைஸ் உண்மையில் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வண்டியில் ஒரு இம்பாசிபிளான பிளேஸ் இது. இந்த டெரைன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சம்ஹவ் ஒருத்தன் கீழே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் நம்மால். இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்ரஸ் ரோட். இல்லை அந்த கல் ஜெல்லி மழை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே ரோடே இல்லாமல் இருக்குது. அவர் தலைவர் இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே வந்துட்டார் போல். கமிங் கமிங். பாருங்களேன் எப்படி இருக்கு. இதை விட இன்னொரு ஆஃப் ரோடான ஏரியா இருக்குது. அது கூடிய சீக்கிரமே ஒரு வீக்கெண்டாக பார்த்து வீடியோ எடுத்து போடுறேன். பார்க்குறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வண்டி எடுத்துரு. இப்போ அங்கே ஏற்ற போகிறோம். பாப்பா என்ன நடக்குது. இன்றைக்கி தான் என் வண்டி ரொம்ப அடி வாங்கிச்சு. சக்ஸஸ் கேஸ். உங்களுக்கு ரியல் ஃபன் அண்ட் ரியல் ஆஃப் ரோடு வேணும்னா அது எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓட்டின வரைக்கும் எக்ஸ்பல்ஸ் ஓகே தான். லைட் வெயிட்டு மினிமலைஸ் டார்க் தான்.
பட் நம்ம கொடுக்குற காசுக்கு வருதுன்னு சொல்லலாம் இந்த வண்டி. நீங்கள் ரேடியோ அது இது சவுண்டெல்லாம் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் பெருசாக பட்டிச்சுக்காதீங்க. காப்பிரைட்ஸ் போடுவாங்களான்னு தெரில, கண்டிப்பாக போடுவாங்க. பாட்டு பாடுதில்ல, ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கேன். ஏபிஎஸ் இல்லைன்னு வருத்தப்படுறதா? பட் எனக்கு நல்ல வெயிட் பேலன்ஸிங் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்லோவாகவே என்னோடய வெயிட்டு பேலன்ஸ் பண்ணி வெஹிக்கிளோட வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணி காமாக வந்துட்டுருக்கேன். டென்ஷன் எடுக்க தேவையில்லை. இந்த பாருங்கள், அவன் பாரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கான்னு. என்னோடய வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு. ஏன்னா வெயிட், நீங்கள் ஒரு டர்ட் பைக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி ஓன் பண்ணணுன்னா, அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பல்ஸ் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். என்னை கேட்டால் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். முன்னே ஏறி வந்த வழியில் தான் இப்போது கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். அந்த வழி டூ மச் ஸ்டஃப், அந்த ஹிமாலயனால் இறங்க முடியாதுன்ட்டு சரி ஓகே இப்படியே போகலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். அந்த பைக் பின்னாடி வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. முரளி வந்துட்டுருக்கா, பட் நல்லா தான் வந்துட்டுருக்கான். ஓகே, அப்படிதான் அப்படிதான். இப்படியே போகலாமா? இப்படி போகலாமா? இப்படியே வா, இப்படி வந்த வழியே போகலான்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பக்கம் என்ன ட்ராக் பெருசாக இல்லை கைஸ். எங்களது ஒன்றும் பெருசாக ஃபாரஸ்ட் எல்லாம் கிடையாது. இது ஏதோ குவாரி ரோட்ஸ் இது, அதை யூஸ் பண்ணி நாங்கள் ஏதோ ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி போகிற வண்டி வந்து நான் அப்போவே சொல்லியிருக்கலாம் டர்ட்டுக்கு யூஸ் ஆகாதுன்னு. பட் ஹைவேஸில் வந்து இட்ஸ் குட் ஸ்டெபிலிட்டி அண்ட் குட் லுக்கிங் ஆக்சுவலி. இன்னும் ஆக்சுவலாக இங்கே எனக்கு ஸ்கிட் ஆகிடுச்சு. நல்லா ஃபன்னாக இருக்குது கேஸ் ஆக்சுவலாக வண்டி மட்டும் சொல்ல போனேன்னு. பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸுன்றது வந்து தருது வண்டி. ஸ்லைட் ஆகிறது உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் நான் ஃபன் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக இந்த பைக். இது ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி.